ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ இந்த 2024 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 13 சீரிஸை இன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் ஏமாற்றவும் இருக்க தான் செய்யும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கு, என்னெல்லாம் ஏமாற்றமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. அண்ட் நம்ம டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ், என்னென்ன ப்ராடக்ட் இருக்கலாம், எப்போல்லாம் ப்ரைஸ் ட்ராப் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரைஸ் ட்ராப்பை பற்றி அண்ட் ஆஃபர்ஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இந்த ரெட்மி நோட் 13 சீரிஸில் எப்பவும் போல தான் 3 ஸ்மார்ட் ஃபோனையுமே லான்ச் பண்ணிட்டாங்க. நோட் 13 5G, 13 Pro 5G, 13 Pro Plus 5G மூணுமே இப்போ லான்ச் ஆயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு ரெட்மி நோட் 13 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக், ஒயிட் அண்ட் கோல்டு அப்படின்ற மாதிரி ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கோல்டு கலர் பார்க்கும்போது இந்த நோட் 13 சீரிஸில் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு பர்சனலி அந்த கோல்டு கலர் ஆப்ஷன் அந்த அளவுக்கு ஒரு ஒன்றும் இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ டைல்ஸ் ஓட்டின மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த கோல்டு கலர் பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். மற்றபடி இந்த ரெட்மி நோட் 13 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்களுடைய நோட் சீரிஸ்லேயே ரொம்பவே ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக 173 கிராம்ஸ்க்கான வெயிட், 8 mm கம்மியான ஒரு திக்னஸோட ரொம்பவே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸ் தான். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட 1920 ஹர்ட்ஸ்க்கான PWMக்கான டிமிங் ஃபீச்சர், 2160 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், கார்னிங் ஒரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே வைஸ் ரெட்மியுடைய நோட் சீரிஸ் எப்போவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன அந்த பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸே இந்த வாட்டி 1000 நிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் போன நோட் 12 நமக்கு இதே 1000 நிட்ஸ் தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் டிஸ்பிளே ஃபீச்சர் ஓகே, டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே சேம் நோட் 12 இருந்த அதே பேட்டரி, அதே ஃபாஸ்ட் சார்ஜிங். அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். அது போக பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6080 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 5G ப்ராசஸர் தான். 5G சப்போர்ட், டியூவல் சிம் 5G சப்போர்ட் எல்லாமே இருக்குது. LPDDR4X அண்ட் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸிங்க்கு இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. பட் ரெட்மி கிட்ட இருந்து பார்க்கும்போது ஆக்சுவலி இது கொஞ்சம் கம்மி தான். இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் ஆக்சுவலி இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, சாம்சங்குடைய சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. OISக்கான சப்போர்ட்லாம் கிடையாது. இது போக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரி 2 கேமரா இங்கே இருக்குது. அண்ட் முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் ரொம்ப இம்ப்ரெசிவான கேமரா இல்லை. கண்டிப்பாக OISக்கான சப்போர்ட் இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். பட் இங்கே OIS சப்போர்ட் எதுவும் இல்லாமல் ஒரு நார்மல் யூஷுவலான ஒரு கேமரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது போக பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. IP ரேட்டிங் பார்க்கும்போது IP54 கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இது போக IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி Android 13 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 14 மேபி கொடுத்துருக்கலாம். பட் Android 13 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 18,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு 6 + 128GB அப்படின்ற இந்த பேஸ் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இது போக 8 + 128GBக்கான வேரியண்ட் 20,000 அப்படின்ற ப்ரைஸிங்கும், 12 + 256GB வேரியண்ட் 22,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்கும் ஆக்சுவலி இந்த ரெட்மி நோட் 13 5G கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெட்மி நோட் 13 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயுமே 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. பிளாக், ஒயிட், பர்பிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 13 5G விட கொஞ்சம் வெயிட் அதிகமாக 187 கிராம்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ஃபீச்சர் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே இருக்குது. இது போக 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 1800 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்குது. அண்ட் 1920 ஹர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங், 2160 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், கார்னிங் ஒரில்லா கிளாஸ் விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன், HDR10+ டால்பி விஷன் சப்போர்ட்னு கம்ப்ளீட்டான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் ரெட்மி நோட் 13 5G விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே ஃபீச்சரோட ஆக்சுவலி இந்த ரெட்மி நோட் 13 Pro 5Gக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட பேட்டரி 5100 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 7S Gen 2. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா நமக்கு Snapdragon 7 Gen 1 இருக்குல்ல, அதை விட லைட்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் LPDDR4X UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இவங்க செட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது கொஞ்சம் கம்மி தான். இன்னும் பெட்டரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் ஒப்பீனியன். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 கேமரா இருக்குது. 200 மெகா பிக்சல் சாம்சங்குடைய HP3 அப்படின்ற இந்த சென்சார்,
ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் உடைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில். 4x இன்சென்சர் ஜூமோட இதில் கொடுத்துருக்காங்க. இது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருக்குது, 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, டியூவல் ஸ்பீக்கருக்கான செட்டப் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, IP54 ரேட்டிங் தான், IP68 ரேட்டிங்லாம் இல்லை. இது போக Android 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் NFC சப்போர்ட்டும் இந்த Redmi Note 13 Proல இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்னு பார்க்கும்போது பேஸ் ஆப்ஷனாக 8GB 128GB அப்படின்ற வேரியண்ட்டை பார்த்தோம்னா 25,999 26,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 8+256GB வேரியண்ட் 28,000க்கும், கடைசியாக 12GB 256GB வேரியண்ட் 30,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கும் Redmi Note 13 Pro 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. கடைசியாக Redmi Note 13 Pro Plus 5G. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு Redmi Note 13 Proல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான், சில விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது இதுலேயுமே 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Black, White, Purple அப்படின்ற கலர் ஆப்ஷன் தான். பட் இந்த பர்பிள் கலர் பார்க்கும்போது வீகன் லெதர் மெட்டீரியலில், ஸோ அந்த ஒரு யூனிக்னஸ் Redmi Note 13 சீரிஸில் ஒரு யூனிக்கான டிசைன் இருந்துச்சுல, ஸோ அந்த டிசைன் இந்த Redmi Note 13 Pro Plusல தான் இருக்குது. மற்றபடி இதோட வெயிட்டும் Redmi Note 13 Pro விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக 200 நியர்லி கிராம்ஸ்க்கான வெயிட்டோட கொஞ்சம் வெயிட் அதிகமான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எல்லாமே Redmi Note 13 Proல என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே தான். 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 120Hz refresh rate, 1800 nits brightness, சேம் ஃபீச்சர்ஸ் தான். பட் ஆனால் இந்த டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. Redmi Note 13 Pro பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டான டிஸ்பிளே, பட் இந்த Note 13 Pro Plus பொறுத்த வரைக்கும் கர்வ்டு டிஸ்பிளேவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட Dimensity 7200 அல்ட்ரா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கும். மற்றபடி இந்த ப்ராசஸரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் கம்மி தான். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வகையில் Redmi Note 13 சீரிஸில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸர் எல்லாமே அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி கேமரா பொறுத்த வரைக்கும் Note 13 Proல கொடுத்திருந்த அதே கேமரா 200 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, முன் பக்கம் சேம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் எல்லாமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் IP68 ரேட்டிங் இதில் இருக்குது. Redmi Note 13 Pro ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு IP54 ரேட்டிங் தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு IP68 ரேட்டிங் இருக்குது. ஸோ இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக Redmi Note 13 Pro Plusல இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் ஆப்ஷனை 8GB 256GB வேரியண்ட்டை 32,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கும், 12GB 256GB வேரியண்ட்டை 34,000க்கும், 12GB 512GBக்கான ஸ்டோரேஜை 36,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கும் ஆக்சுவலி இந்த Redmi Note 13 Pro Plus ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போ இந்த Redmi Note 13 சீரிஸில் இந்த லான்ச் ஆகிருக்கக்கூடிய 3 ஸ்மார்ட் ஃபோன், இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அண்ட் அந்த ப்ரைஸிங்க்கு அவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது ஆக்சுவலி ஃபீச்சர்ஸ் கம்ப்ளீட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஃபீச்சர்ஸ் கிடையாது. டிஸ்பிளே ஓகே, எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. பட் அந்த டிஸ்பிளேவை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எடுத்து பார்க்கும்போது எந்த ஃபீச்சருமே அந்தந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. அதுலேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த ப்ராசஸர் எல்லாமே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ப்ராசஸர் கிடையாது. Redmi Note 13 5G யூஸ் பண்ணிருக்கக்கூடிய Dimensity 6080 அந்த ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 15,000 கிடைக்குது. பட் இதில் 18,000 அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 26,000 செக்மெண்ட்டுக்கு போயிட்டு Snapdragon 7S Gen 2 Redmi Note 13 Proல யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ப்ராசஸர் கிடையாது. அண்ட் 32,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அஃப்கோர்ஸ் Dimensity 7200 அல்ட்ரா அப்படின்றது ரீசனபிளான ப்ராசஸர் கிடையாது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் கம்மியாக செட் பண்ணியிருக்கணும். ஏன்னா Redmi Note சீரிஸ் இந்த அளவுக்கு பாப்புலர் ஆனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அந்த சீரிஸில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுப்பாங்க, ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அதனால தான் Redmi Note சீரிஸ் அப்படின்றது எப்போவுமே ரொம்பவே பாப்புலராக இருந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் ரீசெண்டாக அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டெல்லாம் Redmi Note சீரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 ஸ்டார்ட் பண்ணி 20,000 செக்மெண்ட்டுக்குள்ளே அந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ப்ரைஸிங்குமே அடங்கிடும். பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது 36,000 வரைக்கும் ப்ரைஸிங்கை கொண்டு போயிருக்காங்க Redmi Note 13 Pro Plus உடைய ப்ரைஸிங்கை பார்க்கும்போது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக Redmi Note 13 சீரிஸை கொண்டு போனது தான் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிரச்சனையை எனக்கு படுது. இன்னும் கண்டிப்பாக கம்மியான செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்கணும். 15,000 செக்மெண்ட்டுக்கு Redmi Note 13ம், 20,000 செக்மெண்ட்டுக்கு Redmi Note 13 Proவும், 25,000 செக்மெண்ட்டுக்கு Redmi Note 13 Pro Plusம் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செம்ம அக்ரெசிவான சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். பட் இப்போ இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங்கை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டுக்கு
அளவுக்கு ஒர்த் கிடையாது. அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பான ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு ரெட்மி நோட் 13 சீரிஸ் படலை. மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ரெட்மி நோட் 13 சீரிஸ் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் ரீசனபிளாக இருக்குது, ஓகேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யாராவது இந்த ரெட்மி நோட் 13 சீரிஸை கன்சிடர் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.